இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷப ராசி. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி என்பதனால மன உறுதியோடு உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திறமசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனோபக்குவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. ஒரு அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களால் நல்லா முடியும். ஒரு சாதாரணமான வீட்டை கூட ஒரு அழகான ஒரு மாளிகை ஆகக்கூடிய ஒரு திறமசாலியான ராசி தான் நம்மளுடைய ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் அவ்வளோ வாங்குவாங்க. வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தொழிலில் இறங்கினாங்க அப்படின்னா கணக்கச்சிதமாக செய்ய தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா மற்ற வேலை இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மேலதிகாரி விடமாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்ய தெரிஞ்சவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் செய்கிற வேலையில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நீட்டாக அழகாக செய்வாங்க. அதனாலேயே என்னமோ மேலதிகாரிகளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிடும். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு காதல் கிரகம் என்பதனால அழகாக தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா நில ராசி பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ராசி தான். அதே மாதிரி ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே எளிதாக வருத்தப்படவோ கஷ்டப்படவோ மாட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவங்களையும் நிறைய கஷ்டங்களையும் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முக்கியமான பொறுப்பெல்லாம் இவங்க தான் எடுத்து ஆளுமை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தையே நிர்வாகக்கூடிய அந்த திறன் படைத்தவங்க சின்ன வயசுலேயே அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா கூட அவர் பெரும்பாலும் அதை நிர்வகிக்காமல் மகன்கிட்ட அதை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாய் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களால பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கும். அதனால் ஒரு மன அழுத்தம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். இந்த மன அழுத்தத்தை சந்தித்து பெருசாக எல்லா விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்காமல் அந்த சின்ன விஷயத்தை கூட எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்க முடியும், கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தாலும் நல்ல அழகாக மாற்ற தெரிந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். இந்த ராசிக்காரங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களை தாராளமாக நம்பலாம். நண்பகமான ஆட்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். எக்காரணத்தை கொண்டு இவங்க உங்களை கைவிட மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகம் பதட்டப்பட மாட்டாங்க. உறுதியாக நிற்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா காளை மாடு. கட்டுக்கோப்பாக உறுதியோடு நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையுமே கஷ்டமான சூழ்நிலையை கூட ரொம்ப எளிதாக அசால்ட்டாக சரி செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விடாமுயற்சியோடு இறங்கி செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இடைஞ்சல் கஷ்டம் பிரச்சனை இப்படின்னு போயிட்டா ஐயோ இதில் வருமானமே வரல, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போயிடுவாங்க பெரும்பாலான நபர்கள். ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அந்த வேலையே இருந்தாலும் அதை விட மாட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ஆராய்ச்சிக்கிட்டே வருவாங்க. கரெக்டான நேரம் வரும்போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த விடாமுயற்சியோடு அந்த விஷயத்தை வெற்றியாக்குறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இவங்களுடைய விடாமுயற்சி அல்லது கடின உழைப்பு நல்ல திறமை அப்படின்லாம் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த
ரிஷபராசி என்பர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க, ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. இதில் நஷ்டம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டாங்க. விடாப்படியாக அந்த மன உறுதியோடு இருந்து கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் அதை கொண்டுட்டு போய் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க. அது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்க, குழந்தைகளை ரொம்ப நேசிக்க தெரிந்தவங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை ரொம்ப நேசிக்க தெரிந்தவங்க, ரொம்ப கனிவான நபர்கள் அப்படின்னு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சராசரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில இடங்களில் வேலையில் சின்ன சின்ன போராட்டங்கள், இடைஞ்சல்கள், சக ஊழியர்களால் ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சில இடங்களில் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் தடையாகவும் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் ஒரு மிதமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெருசாக அந்த காலகட்டத்தில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புதுசாக ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், புதுசாக ஒரு இடத்துல முதலீடு போட போகிறீங்க வருகின்ற வாரத்தில் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே இது சம்மந்தமாக சின்ன சின்ன சலசலப்புகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. இதனால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவு ஒரு பக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணாலும் அந்த அன்பு ஆதரவு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். முக்கியமான வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அந்த கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க. அதை பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். புதுசாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், புதுசாக எதுலையாவது முதலீடு போடுறேன், அல்லது திடீர்னு கொள்முதலை அதிகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். குடும்பத்தில் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் கொஞ்சம் மன நிம்மதி, மன அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு ஒரு பக்கம் கிடைச்சாலும் வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைக்காக அதிகமாக எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஒரு சில வேலையில் செய்வீங்க. அந்த பார்ட் டைம் வேலையில் ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எக்ஸ்ட்ரா உழைப்பை போட்டாலும் அதற்கான வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி கலைஞர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த புதுசாக திட்டமிடும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து திட்டமிடுங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அடுத்தவங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளிநபர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடும் போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக தொழில் ரகசியங்களை வெளிநபர்கிட்ட சொல்ல வேண்டாம். அதே மாதிரி ஒரு வேலையில் சின்ன இடைஞ்சல் வருது அப்படின்னா அந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்திங்களா, அதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதுசாக ஒரு விஷயங்களில் முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எதற்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. தசாபதி கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் 7, 8, 9ஆம் தேதியில் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளி உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் அகமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளமாக இருக்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சுக்கிரனோட
சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு அவங்களுக்கு பிடித்த அந்த தாமரை மலர்களை வாங்கிட்டு போய் வச்சு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் கோமாதா இருக்குது அப்படின்னா அந்த கோமாதாவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, பச்சை புற்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இது செஞ்சு பாருங்கள். வீட்டில் கூட ஒரு கோபூஜை செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.